ஹலோ கைஸ், நான் உங்கள் God of Anime. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷன் நியூபி அட்வென்ச்சர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏஞ்சலிக்காவுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்கான். அவளும் ரெடியாக நிற்கிறா. பார்த்தா அவள் காலைல நம்ம ஹீரோ என்னத்தையே கட்டி விடவும் இது என்ன அப்படின்னு அவன் ஷாக் ஆகிறா. ஸ்ட்ரென்தனிங் மேஜிக்கை யூஸ் பண்ணல, நீ செத்துருவ அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். வேண்டாம் ப்ளீஸ் நிறுத்து அப்படின்னு அவள் கதறிட்டு இருக்கா. அப்படி உன்னை இழுக்கிறது மூலயமா உன் பாடிக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நீ எப்போ உன்னோட லிமிட் அடையிறியோ அதுக்கப்புறமா நம்ம ட்ரைனிங் எடுத்தால் தான் உன் பாடி இன்னும் நிற்புறோம். ஜஸ்ட் ஒரு 6 மணி நேரம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனது 6 மணி நேரமா அப்படின்னு அவன் ஷாக் ஆகிறா. இறந்த எங்க அப்பா அம்மா எனக்கு கை காமிக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவன் சொல்றா. ரீனிட் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது இந்த மாதிரி இழுத்துட்டு போனப்ப நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன். பரவாயில்ல, நீ கான்சியஸா இருக்கியே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் முடிஞ்சிச்சான்னு கேட்டா சாப்பிட்டு வந்து இன்னும் நம்ம ட்ரைனிங் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப 5 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. என்னால அந்த ஹெல்லிஸ் ட்ரைனிங்கை தவிர்க்க முடியல. சோ அதனால நான் ஓடி வந்துட்டேன். கண்டிப்பா அவனால இந்த பிளேஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஏஞ்சலிக்கா நினைச்சிட்டு இருந்தா. இங்கதான் இருக்கியா, உன்னை தேடி நான் இந்த கிங்டம் ஃபுல்லா அலைஞ்சேன்னு சொல்லவும் ஆனா நான் ஓடி வந்து 15 நிமிஷம் தானே ஆச்சு அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கறா. சரி, என்ன திட்டுறதா இருந்தாலும் பனிஷ் பண்றதா இருந்தாலும் இப்பவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் நீ ஏன் ஓடி வந்தேன்னு எனக்கு புரியுது. நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். நீயாச்சும் உயிரோடவாச்சும் இருக்க. நான் எத்தனை இருந்தாலும் இறந்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பிராஸ்டர் நம்ம ஹீரோவை கொண்டுட்டு ஆலிஸ் கிட்ட இருந்து மேஜிக்கை கடன் வாங்கி நம்ம ஹீரோவை ரிவ்யூ பண்றான். ஆலிஸ் கிட்ட இருந்து மேஜிக்கை கடன் வாங்கியிருக்கேன். இன்னும் என்னால உன்னை 2000 தடவை ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு பிராஸ்டர் சொல்றான். ஒரு கட்டத்துல எனக்கு சாவறதே எனக்கு பழகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைஃப்ல எல்லாரும் ஒரு தடவை தானே சாவாங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. அப்படி இருந்து நீங்க ஏன் ஓடி போகலன்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும் பிராஸ்டர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. நீ இப்ப ட்ரைனிங்ல படுற கஷ்டம் இல்ல ஃபியூச்சர்ல ட்ரைனிங் ஆகாம வீக்கா இருக்கிற கஷ்டம், இது ரெண்டுத்துல உனக்கு எது பெருசுன்னு கேட்கவும் ஃபியூச்சர்ல நம்ம வீக்கா இருந்து எதுவும் சாதிக்க முடியலன்ற கஷ்டம் தான் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும் ஆமா, சோ நீயே முடிவு பண்ணு, இப்ப கஷ்டப்பட போறியா இல்ல ஃபியூச்சர்ல வீக்கா இருந்து கஷ்டப்பட போறியான்னு நம்ம ஹீரோ கேட்க ஒரு நோபல் உமனா எனக்கு ஃபேஷன் டான்ஸ் மேக்கப்னு வளர்த்தாங்க. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. டார்மிட் ஃபேமிலியில நான் ஒரு ஃபர்ஸ்ட் உமன் நைட் ஆகணும்னு நினைச்சேன். சோ ஃபியூச்சர்ல நான் கஷ்டப்படுறதை விட இப்ப நான் கஷ்டப்படுறது எவ்வளவு மேல் அப்படின்னு திரும்பவும் ட்ரைனிங் வரா. சோ நீ அங்க அதிகமா ஸ்வாட் யூஸ் பண்ண, அது உனக்கு ரொம்ப ஈஸி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆனா பாக்ஸரா எந்த வெப்பனையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவ சொல்லவும் அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டுருக்கேன், கையவே நீ ஸ்வாடா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப ரீனட் வந்துட்டு அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. இப்போ 1 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஏஞ்சலிக்கா ஜஸ்ட் ஸ்பீடு தான், ஆனா அவன் இவ்வளவு தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு இருந்தா. நான் சாக விரும்பல அப்படின்னு ஏஞ்சலிக்கா வந்துட்டு ஆப்பனண்ட்ட ஒரே கேக்குதான், அவன் தோத்து போயிருந்தான். கொடுத்த ட்ரைனிங் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஹீரோவும் ரீனட்டும் பாக்குறாங்க. எல்லா மக்கள் முன்னாடி நான் அப்படியே நடந்துகிட்டேன் அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும் மேட்ச் நீ வின் பண்ணிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரிக்கி நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு ஆலிஸும் மிசட்டும் வராங்க. மிசட் நீங்க போன விஷயம் என்ன ஆச்சுன்னு ரீனட் கேட்கவும் 6 ஸ்டோன்ஸ் அந்த எம்பையர்ல இல்ல, அங்க போனது வேஸ்ட்னு மிசட் சொல்றான். மில்சியாவை பார்க்கவும் அவன் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண போனா மில்சியா நழுவி போயிருந்தா. ராஷனை பார்க்கவும் அவ வெக்கப்படுறா. டோர்னமெண்ட்ல கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு அந்த ஜோல் கிடைச்சிடும் அப்படின்னு பிராஸ்டன் சொல்றான். நானும் வந்து பிளே பண்றேன் அப்படின்னு ஆலிஸ் சொல்லவும் வேணாம் நீ ஸ்டேடியத்தையே எரிச்சிருவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலிக்கா நீயும் டோர்னமெண்ட்ல இருக்க இல்லன்னு கேட்கவும் மாஸ்டர் ரிக்கும் ரீனோட் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. என்ன மாதிரி நீ கிடையாது, உனக்கு டேலண்ட் இருக்கு, குயிக்கா நீ கத்துக்குவேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா உன் ட்ரைனிங் மேல நம்பிக்கை வைன்னு பிராஸ்டன் மத்தவங்களும் சொல்றாங்க. சோ ஏஞ்சலிக்காவும் இப்போ கொஞ்சம் கான்பிடன்ஸா ஃபைட் பண்றதுக்கு ரெடியா வரா. 113வது கிங் ஆஃப் டோர்னமெண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. குவாலிஃபயர்ஸா பாஸ் பண்ணி வந்தவங்க எல்லாத்தையும் யாருக்கும் மேட்ச் நடக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல ஸ்பான்சர் ஸ்லாட்ல வந்தவன் தான் கீத் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. நல்ல வேளை நான் பிராஸ்டன் கூட ஃபைட் பண்ணலன்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆவறான். மில்சியாவும் கோல்டும் பிராஸ்டனுக்கு சேர பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி அவங்களோட 8th மேட்சா தான் கெல்வின் சாம்பியன் கூட ஃபைட் பண்ண போறீங்கன்னு அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே கெல்வின்காக மக்கள் எல்லாரும் சேர பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபைட்டர்ஸ் மேல பெட்ட கட்டி ரிச் ஆகுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணவும் நோட்டீஸ் பண்ணியா கீத் ஃபைனல் மேட்ச் வரைக்கும் பிராஸ்டன் கெல்வின் சாம்பியன் கூட ஃபைட் பண்ற மாதிரியே எந்த மேட்சும் இல்ல. பாத்தியா ஆல்ரெடி அவங்க மேட்சை பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. ஃபைனல்ஸ் வரைக்கும் கீத் போனதுக்கு அப்புறமா வேணுனே துவக்க வச்சா பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், அதுதான் ஸ்னேப்போட பிளான், அதுக்காக வச்சு நான் வின் பண்ணணும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும் ஒருவேளை ஃபைனல்ஸ் வரைக்கும் நீ இவன் கூட மோதலனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னு நான் யோசிக்கல, ஆனா அப்படி நடக்காது அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. சொன்ன மாதிரியே நீங்க இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேள்வின்னு அவங்க கோச்சும் வந்து கேட்கறாங்க. செமி ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு பிராஸ்டன் சொல்லிட்டு கிளம்புறான். கண்ணுல தெரியுது அந்த லுக் நான் அப்ப பார்த்த மாதிரியே இருக்குன்னு கோச் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. செமி ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆன ஒருத்தனுக்கும் கெல்வினுக்கும் மேட்ச் நடக்குது. ஆப்பனன்ஸை கொல்லக்கூடாது, வெப்பன்ஸ் ஆர்மர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோச் எக்ஸ்பிளைன்
பண்றாரு. கெல்வின் கடைசியில பார்த்தா அடி வாங்கி கீழே விழறான். கெல்வின் யாரோட கைட்லைன்ஸுமே இல்லாம ஒரு நேச்சுரல் ஃபைட்டராவே இந்த லெவலுக்கு வந்திருக்கான். அவனுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தா இன்னும் அவன் ஸ்ட்ராங்கா மாறுவான் அப்படின்னு கோச் சொல்றாரு. அந்த கோச்சோட ஆசையை கெல்வின் இந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டரா மாத்தணுங்கிறது. யாருப்பா இந்த கெல்வின், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லி 107வது கிங் ஆஃப் டோர்னமெண்ட் சாம்பியன் அவனை அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு உன் கண்ணுல அந்த வெறியை நான் பாக்குறேன் அப்படின்னு கோச் பாக்குறாரு. இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த கீத்துக்கும் இன்னொருத்தனுக்கும் தான். ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆகி வந்திருக்கானா ஆப்பனட்டும் வீக் கிடையாது. ஆனா அவன் அட்டாக் எதுவுமே கீத் மேல ஒர்க் ஆகல. எனக்கு ரொம்பவே போரிங்கா இருக்கு அப்படின்னு கீத் வந்துட்டு அவன் மேல ஒரே ஒரு அட்டாக் தான் ட்ரை பண்றான். ஃபர்ஸ்டா கிளம்புது. ஆப்பனண்ட் பார்க்காத அந்த கேப்ல டக்குன்னு கீத் அவன் அடிச்சிருந்தான். ஒரே அட்டாக்ல அந்த ஆப்பனட்டும் தோத்து போயிருந்தான். ஸ்பான்சர் ஸ்லாட்ல வந்தவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு மக்கள் எல்லாம் ஷாக்கா வராங்க. ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவன் மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க நினைச்ச மாதிரியே இப்ப கீத் மேல நிறைய மக்கள் பெட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ பிராக்சன் எல்லாரும் வின் பண்றாங்க. ஃபைனல் மேட்ச்ல அந்த சாம்பியனுக்கு தான் ஃபைட் நடக்குது. கெல்வின் அவனோட ஆப்பன்ஸ் மூவ் ப்ரெடிக்ட் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். மேபி அவனோட சென்சிங் ஸ்மெல்ல வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்றான் போலன்னு பிராக்சன் சொல்றான். அப்ப பார்த்தா கெல்வினையே அந்த ஆப்பனண்ட் அடிச்சு போட்டுருந்தான். கெல்வின் உங்களால முடியும், எந்திரிங்க, அடிங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே சேர் அப் பண்றாங்க. அவனோட ஆப்பனண்ட் ரொம்பவே ஸ்லோவா தான் அட்டாக் பண்ணான். கெல்வின் நிறைய வேணும்னே வாங்கின மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோட டீம் பாக்குறாங்க. எல்லாம் சேர் அப் பண்ணவங்க கெல்வின் நம்ம ஆப்பனண்ட் அடிச்சு வின் பண்றான். மக்கள் முக்காவாசி வந்துட்டு கெல்வின் அப்புறம் கீத் மேலதான் அவங்க பெட்ட பிளேஸ் பண்றாங்க. அண்ட் ஏஞ்சலிக்காவுக்கும் கீத்துக்கும் தான் இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ சார், நான் இங்க உட்காரலாமான்னு ஸ்னேப் வந்து கேக்குறான். நீங்க விஐபி சீட்ல இருக்கிறவர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இவர் ஏன் இவ்வளவு கேவலமா நல்ல மாதிரி ஆக்டிங்க போடுறாருன்னு ஸ்னேப் பார்த்து கேட்கவும், மெடல்ஸ்னாலே அப்படிதான், இது இப்படி ஓப்பனா கேட்க கூடாதுன்னு மிசட் சொல்றான். என் ஃபியான்சியும் லிட்டில் பிரதர் சண்டை போட போறாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸா இருந்து பார்க்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் முன்னாடி வந்து ஸ்னேப் சொல்றான். என் பிரதர் ஸ்னேப் சொன்னா, நீ அவனோட ஃபியான்சிங்கிறதுனால உன் அழகான ஃபேஸ்ல கை வைக்க கூடாது அப்படின்னு கீத் சொல்லவும், மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் நீ இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கியான்னு பாப்போம் அப்படின்னு ஏஞ்சலிக்க கலாய்க்கிறா. நீ எல்லாம் ட்ரைனிங் பண்ணி தான் ஸ்ட்ராங் ஆகணும், ஆனா அது எனக்குலாம் நேச்சுரலாவே வந்தது. மேட்ச்ல நான் உனக்கு கண்டிப்பா தோற்கடிப்பேன். அப்புறம் ஸ்னேப்போட குழந்தைகளை நீ சுமக்கணும்ல, சோ வைத்தியன கை வைக்க மாட்டேன், கவலைப்படாதுன்னு கீத் போறான். ஏஞ்சலிக்கா இப்ப செம்ம டென்ஷன் ஆகிறா. கீதா என்னதான் அட்டாக் பண்ணாலும் பாடி ரொம்பவே ஸ்ட்ராங். ஏஞ்சலிக்காவோட ஃபாஸ்ட் அட்டாக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. அண்ட் ஏஞ்சலிக்கா ரொம்பவே ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால அவரோட அட்டாக்ஸ்ல இருந்தும் தப்பிச்சிருதா. ஓகே, இப்ப நான் அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா அவளோட ஸ்ட்ரென்த்தனிங்க யூஸ் பண்றா. அதனால முடியும் அப்படின்னு ரீனட் சொல்றா. மேஜிக் ஃப்ளோ ரிவர்ஸ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம ரீனட் யூஸ் பண்ற அந்த மூவ் யூஸ் பண்ணி கீத்தோட உடம்ப கிழிச்சிருதா. இப்ப சொல்றா யாரு வீக்லிங் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சிரிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட ஃபைட் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்காவும் போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.